உடையர் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சங்கத்தின் தேர்தல் வருகின்ற புதன்கிழமை 17/12/2025 அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. நம்முடைய சங்கத்தின் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய சங்கத்தின் முன்னேற்றத்துக்காகவும் நம்முடைய சங்கத்தின் உறுப்பினர்கள் நலனுக்காகவும் நடைபெறவுள்ள சங்கத்தின் தேர்தலில் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைப்போடு நம்முடைய சங்கத்தை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வதற்காக நாங்கள் அனைவரும் நடைபெறவுள்ள தேர்தலில் இது போட்டி அல்ல, வேட்பாளர் அல்ல, வேலை செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக உங்கள் அனைவரிடம் இந்த வீடியோ பதிவு மூலம் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக ஜே கிருஷ்ணகுமார் ஆகிய நான் சங்கத்தின் தலைவராக வேலை செய்வதற்கு எண் 1, அதாவது என்னுடைய பெயர் அருகில் நம்பர் 1 என்று இருக்கும், என்னுடைய ஃபோட்டோ இருக்கும். அதை பார்த்து எனக்கு ஒரு உங்கள் கரங்களால் டிக்கெடிச்சு சங்கத்திற்கு வேலை செய்வது அனுமதி அல்ல, அது உங்களுடைய உத்தரவை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் அதனைத் தொடர்ந்து நம்முடைய சங்கத்தின் துணைத் தலைவராக நண்பர் ஆபிரகாம் அவர்கள் நடைபெறவுள்ள தேர்தலில் வேட்பாளர் அல்ல, வேலை செய்வதற்கு இந்த தேர்தலில் கணம் காண்கிறார். இதற்கு முன் ஆபிரகாம் அவர்கள் என்ன வேலை செய்திருக்கிறார் சங்கத்திற்கு என்பது ஒரு சிறிய கேள்வி. அதாவது துணைத் தலைவர் ஆபிரகாம் அவர்கள் நம்முடைய உறுப்பினர் குடும்ப நலத்திட்டத்தில் செயலாளராக சிறப்பாக பணியாற்றியுள்ளார். ஒரு உறுப்பினரிடமும் ரூபாய் 500 பெறப்பட்டு அந்த உறுப்பினர் இறந்து விட்டால் அந்த குடும்பத்திற்கு கூடுதலாக நிதி வழங்க வேண்டும் ஒரு திட்டத்தின் செயலாளராக ஆபிரகாம் செயல்பட்டது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதேபோல் அந்த திட்டத்தில் ஒரு உறுப்பினர் இறந்து அவருடைய குடும்பத்திற்கு ரூபாய் 8825 ரூபாய் வண்டலூர் சென்று அவருடைய மகளிடம் வழங்கியது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இருக்கிற வேலை வெட்டையெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ தூரம் போயிட்டு நேரில் போய் கொடுத்துட்டு வந்தோம் அந்த ஸ்கீமில் இருந்து. அதே போல் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஒற்றுமை சுற்றுலாவிற்கு முழு பொறுப்பேற்று முன்னெடுத்தை பற்றி இவர் தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சார். ஸோ சங்கத்திற்கு இந்த 2 வருடமாக சிறப்பாக வேலை செய்ததனால் இந்த முறை துணைத் தலைவராக இருந்து செயற்குழு உறுப்பினர் இருந்து துணைத் தலைவராக நம் அனைவரும் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அவருடைய எண் நம்பர் 1 என்பதை இந்த பதிவு மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சங்கத்தின் செயலாளர் திரு ராஜன் அவர்கள் ஏற்கனவே நம்முடைய சங்கத்தின் துணைத் தலைவராக பணியாற்றியுள்ளார். அவருடைய வேலைப்பாடுகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதில் ஒன்று வெப்சைட் என்பது உருவாக்குவதற்கு முழுக்க இவர் தான் காரணம். நான் சும்மா ஒரு சின்ன கரெக்ஷன் தான் பண்ணேன், மற்றபடி A to Z இவர் தான் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணார். உலக அளவில் நம்மளுடைய அங்கீகாரமும் நம்மளுடைய முகம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிறத காமிச்சது ராஜன் தான். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய வழக்கறிஞர்கள் நம்மளுடைய அட்ரஸ் எல்லாமே காமிச்சது அவர் தான். அதே போல் ஒற்றுமை சுற்றுலாவிற்கு சங்கத்தில் ஒற்றுமை சுற்றுலாவிற்கு நிறைய வேலை பார்த்தவர் அவர் தான். அதே போல் ஸ்போர்ட்ஸ், உமன் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் ஜென்ஸ் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் இறங்கி வேலை செஞ்சவர் அவர். ஸோ துணைத் தலைவராக இருந்து செயலாளராக வேலை செய்யறதுக்கு நீங்கள் கைகோர்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்பர் 1 என்ற இடத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் சங்கத்தின் பொருளாளர் ஏற்கனவே பூபாலன் அவர்கள் செயல்பட்டார். இவருடைய சிறப்பு என்னன்னா, அதாவது அனாவசிய செலவுகள்லாம் பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்தே சண்டை. சரியான செலவு இருக்கணும், எல்லாத்துக்குமே நாங்கள் பணத்தை சேங்ஷன் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணி தான் ஒரு முறையும் அவர்கிட்ட கெஞ்சி போத்தாடி செக்கில் கையெழுத்து வாங்குவோம். ஏன் அந்த பதிவு போகிறேன்னா, அதுதான் நேர்மை. சங்கத்துடைய பணம் வீண் செலவு பண்ணக்கூடாது, எது இருந்தாலும் சரியாக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக மிகவும் பிரமாதமாக அவர் பொருளாளர் வேலையை செய்தார். அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதே போல் பெட்டி கேஷ் என்பது தனியாக ஒரு புத்தகத்தில் தான் எழுதி வைத்து மறைமுகமாக இருக்கும். யாராவது கேட்டால் அதை எடுத்து காண்பிப்பார்கள். ஆனால் இப்பொழுது நம்முடைய அக்கௌண்ட்டில், அதாவது மாதம் செலுத்தும் அக்கௌண்ட்டில் பெட்டி கேஷை விவரமாக எவ்வளோ செலவு செய்யப்பட்டுள்ளது என்பதை இந்த ஆண்டு தான் நம்முடைய பொருளாளர் பூபாலன் அவர்கள் தெரிவித்து, அதுவே எனக்கு வியப்பாக இருந்தது. பெட்டி கேஷ் எப்படி ஜென்ரல் அக்கௌண்ட்டில் எடுத்து வர முடியும், நான் எழுதி காமின்னு சொல்லி எழுதி காமிச்சு அந்த பெட்டி கேஷை அதில் எடுத்து வந்திருக்கோம். ஸோ அவருக்கு மறுபடியும் பொருளாளராக சங்கத்திற்கு வேலை செய்வதற்கு நீங்கள் நம்பர் 1 என்ற இடத்தில் டிக்கெடித்து வேலை செய்வதற்கு ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து செயற்குழு உறுப்பினர் பரணி அவர்கள் ஏற்கனவே செயற்குழு உறுப்பினர் பரணி அவர்கள் நம்முடைய சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக 2 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார்.
அவர் என்ன வேலை செய்தார் என்பது ஒரு சிறிய கேள்வி உங்களுக்கு எழும்பும். அதையும் இப்போது சொல்லிவிடுகிறேன். இ-ஃபைலிங்குடைய செயலாளர் அவர். இந்த இ-ஃபைலிங்கில் நம்மளுடைய சங்கத்திற்கு 2,80,000 10 மாசத்துல வருமானம் கிடைச்சிருக்கு. அது ஒரு புதிய வருமானம். அது மட்டும் இல்லாமல் வழக்கறிஞர் அணுகி நம்முடைய சங்கத்திற்கு புதிதாக ஏசி மற்றும் நம்முடைய சங்கத்தை இபி கனெக்ஷன் எல்லாமே இவர் தான் இந்த 2 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்காரு. மறுபடியும் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஆஃபீஸ் பேரெல்லாம் போடலான்னு ஒரு முடிவு எடுத்தோம். அவர் ஒர்க்கு அதிகமாக இருந்ததுனால நான் கமிட்டி மெம்பராக கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமிட்டி மெம்பராக நிற்கிறாரு. அவருடைய எண் நம்பர் 2 அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து திலீப்குமார் அவர்கள். திலீப்குமார் ஏற்கனவே கமிட்டி மெம்பராக இப்போ மறுபடியும் கமிட்டி மெம்பராக நிற்கிறாரு. இவருடைய செயல்பாடுகள் என்னன்னா, சங்கத்தில் உள்ள எல்லா வேலைகளும், அதாவது ஒரு பேனர் ரெடி பண்ணுறதுனால இவர் தான் பண்ணுவார். ஏதாவது ஃபங்க்ஷனில் அரேஞ்ச்மெண்ட், மாலை வாங்குறதா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பொருட்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி, இவர் தான் இன்சார்ஜ், எல்லா வேலையும் செய்வார். இந்த 2 வருஷத்தில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார். அதனால் திலீப் அவர்களுக்கு நம்பர் 3 வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து குணசேகரன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இ-ஃபைலிங்கில் பொருளாளர். நம்ம நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இவருடைய அந்த இ-ஃபைலிங்கில் அந்த 2,80,000 10 மாதத்தில் நமக்கு சங்கத்துக்கு கிடைச்சது. இவரும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா இ-ஃபைலிங்கிறது எல்லா வழக்கறிஞர்களும் சில டவுட்லாம் வரும். அதை நிவர்த்தி பண்ணி ஸ்டாஃப் பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுத்து அந்த இ-ஃபைலிங்கை சிறப்பாக இன்று வரை, இந்த நொடி வரை, இந்த நாள் வரை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த இ-ஃபைலிங்குடைய வருமானம் இப்பொழுது ஆரம்பம் தான். அதாவது ஆரம்பத்தில் சொன்ன ஒரு சின்ன செடி தான் பெரிய மரமாக ஒன்றோம். இப்போ நம்ம சின்ன செடியிலேயே இவ்வளோ தொகை கிடைக்குதுன்னா, அது வளர வளர இன்னும் தொகை நமக்கு அதிகமாக வரும். நம்மளுடைய சங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ நம்முடைய குணசேகரன் நம்பர் 6 வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் மகேந்திர பாபு ஏற்கனவே செயற்குழு உறுப்பினராக இருந்தார். நம்முடைய சங்கத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்து வேலைகளும் இவர் எடுத்து செய்வார் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. அதே போல் இந்த முறையும் செயற்குழு உறுப்பினராக நிற்கிறார். நம்பர் 8 அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து பிரசாந்த், அது எப்பவுமே நம்ம ஒரு நியூ மெம்பர் பிரசாந்த் குமார் வெளியே போயிருக்காரு. அர்ஜென்ட் ஃபைலிங்கிறதுனால போயிருக்காரு. அவருக்கு எப்பவுமே நாங்கள் ஒரு நியூ மெம்பர்ஸ் வாய்ப்பு கொடுப்போம். இந்த முறையாக ஒரு நியூ மெம்பர்ஸ்க்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். சங்கத்தில் அவருடைய செயல்பாடுகள் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அந்த முறையில் பிரசாந்த் நம்பர் 13 வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து செந்தில்குமார் என்னுடைய நெருங்கிய நண்பர், ஏற்கனவே நம்முடைய சங்கத்தின் பொறுப்பு வகித்தவர். ஏன் இவ்வளோ வயசான ஆளுங்களை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு ஒரு டவுட் வரலாம் அந்த வீடியோ பார்க்கும்போது. அதாவது அனுபவம் முக்கியம். ஒரு செயற்குழு உறுப்பினர் அனுபவம் சொல்லி, கருத்துக்கள் சொல்லி, பரிமாற்றப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு சங்கத்தை நகர்த்தி செல்வதற்கு ஆலோசனை வழங்குவதற்கு செந்தில்குமார் அவர்களை செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுத்து நம்பர் 15 வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல சிவராஜ் அவர்கள் ஏற்கனவே செயற்குழு உறுப்பினராக கடந்த 2 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டார். அவர் பல வேலைகளை செய்து நம்முடைய சங்கத்தின் நடைபெற நிகழ்ச்சிகள் அனைத்து வேலைகளும் அவர் முன்னின்று செய்துள்ளார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். நம்பர் 16 அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிவசங்கர், அதே போல நம்முடைய சங்கத்தின் செல்லப்பட்டி சிவசங்கர் எப்பவுமே சங்கத்தில் துடிதுடிப்போடு இருப்பார். அவரை உள்ள கூப்பிட்டு அந்த துடிதுடிப்பை செயற்குழு உறுப்பினராக நீ செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்பர் 17 அவர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஸ்ரீகாந்த் என்னுடைய நண்பர், எப்படி செந்தில் ஏற்கனவே பொறுப்பில் இருந்தாரோ அதே மாதிரி இவரும் வயதானவர் தான். நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லி சங்கத்துக்கு உற்சாகப்படுத்தி இது தவறு அது சரி என்பதை ஆலோசனை வழங்குவதற்காக செந்தில்குமார் ஸ்ரீகாந்த் அவர்களும் செயற்குழு உறுப்பினராக பதிவு செய்து ஸ்ரீகாந்த் நம்பர் 18 வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது வாக்குன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய சங்கத்தின் வளர்ச்சிக்காக தான் நாங்கள் அனைவரும் தினதோறும் கஷ்டப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆஃபீஸில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு, வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு, இங்கே இருக்கிற வேலையை பார்த்துட்டு, அசோசியேஷன் வேலையை பார்த்துட்டு கடந்த 2 ஆண்டுகளாக எங்களுடைய செயல்பாடுகள் நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். எங்களுடைய செயல்பாடுகள் ஒரு குறை கூட இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே வருகின்ற தேர்தலில் எங்களுக்கு வாக்கல்ல ஒரு வாய்ப்பு அளித்து மீண்டும் சங்கத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வதற்கும் சங்கத்தின் முன்னேற்றம் செய்வதற்கும் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் இருக்கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.